அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உயர்கணித தேவசார ஜோதிடர் என் ஜெயக்குமார். 12 ராசிகளினுடைய வரிசையில் இன்னைக்கு தனுசு ராசிக்கு 2026 வருடப்பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பெரிய கிரகங்கள், மிகப்பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனீஸ்வரன், குரு, இந்த 4 கிரகத்தினுடைய தன்மைகளை வைத்துத்தான் பெரிய பலன்களாக, அதாவது நீண்ட தூர பயணத்தின் பலன்களாக இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாதகம் வருடப்பலன், இந்த மாதிரி ராசி பெயர்ச்சி, கிரக பெயர்ச்சியினுடைய பலன்கள் எல்லாம் வரும். மொத்தத்தில் சனீஸ்வரனுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் இடத்திற்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும், நல்லாவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, சனீஸ்வரன் இருக்கிற இடத்தை பாதுகாத்து பத்திரமா வச்சுக்குவார். அப்படிங்கிறப்போ சனீஸ்வரன் இருக்கக்கூடிய 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தாய் வழி சொந்தங்கள், தாயினுடைய சுகம். அடுத்ததா திடமான சொத்துக்கள், அதாவது அசையா சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய வீடு, நிலம், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் எல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம், குருவனுடைய பார்வையும் அந்த இடத்துல விழுக போகுது. அப்படிங்கிறப்ப குரு பார்வை கிடைக்கும் போது இன்னும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சனீஸ்வரன் இருக்கிற இடத்தை காப்பாற்றுவார். அதனால அந்த இடத்துல அந்த 4ஆம் பாவத்தினுடைய சுகத்தன்மை அப்படிங்கிறது, உடம்பினுடைய சுகம், உடல் சுகம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஆரோக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல கொஞ்சம் நீங்க தெளிவா இருக்கலாம். அடுத்ததா ஆபீஸ், கடைகள் அப்படிங்கிறது அதுவும் நல்லா இருக்கும். அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. சனீஸ்வரனுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் உழைப்பாளிகளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். கடன்கள் இருந்துச்சுனாக்கா கடன்களை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் கடனை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கடனை சரியா கட்ட முடியாத தன்மைகள் ஏற்படும். கடனுக்கு நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். முழுசா கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். உடலில் சுகர் சம்பந்தமான கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது உடம்புல இருந்துச்சு, கணையத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தொல்லைகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதுவும் இப்போ அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த டைமும் அப்படிதான் இருக்கு. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தது. இந்த நிலைமை 6வது மாசத்துக்கு மேல உங்களுக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால் எதிரி, கடன் தொல்லை அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது 7ஆம் பார்வையாக லக்னத்திற்கோ ராசிக்கும், அதாவது தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 10வது இடத்தை சனீஸ்வரன் பார்க்கறதுனால கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, உங்க கர்ம வினைகளின் தூண்டுதல்களும் அதிகமாக இருக்கும். இந்த தடவை நல்ல கர்மா, தீய கர்மா, இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு சேர்ந்தே செயல்படும். அதுல என்ன கோளாறு வரும் அப்படின்னாக்கா, உயர் பதவிகள், ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, வேலையில் இருப்பவங்க, வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், உடல் உழைப்பாளிகள், பொருள் தயாரிப்புல இருக்கிறவங்க, இவங்க அத்தனை பேருக்குமே கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு மாற்றலாகி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது மன விருப்பம் இல்லாமல் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால தொழில் செய்யற இடத்துல கொஞ்சம் வார்த்தைகளை அதிகமா பேசாம அனுசரிச்சு போய்கிறது ரொம்ப 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 நல்லது. அடுத்ததா சனீஸ்வரனுடைய 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய இதுதான் கர்ம பதிவுகளை வெளிப்படுத்தும் பாவம். இந்த பார்வை தான் கர்ம வினைகளை தூண்டிவிடக்கூடிய பாவம் முழுமையாக. அதனால 10ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கே விழுகிறதுனால உங்களுடைய பேச்சை யாருமே சரியா கேட்க மாட்டாங்க. உங்க வார்த்தைகளை பெருசா மதிக்க மாட்டாங்க. அடுத்ததா உங்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது இப்ப டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கே உங்க மேல கொஞ்சம் சலுப்பு சங்கடமா இருக்கும். இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாழ்வு மனப்பான்மை, நம்ம எதை செஞ்சாலும் செட் ஆக மாட்டேங்குது, நம்ம எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தளர்ந்து போயிடக்கூடாது. எப்பயுமே உங்களுடைய தனித்தன்மை சிறப்பானதாக இருக்கும். காரணம், குருவனுடைய வீடு காலபுருஷ லக்னத்தின் 9ஆம் இடம். இயற்கையிலேயே உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. ஆகையினால எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த கடவுள் உங்களுக்கு காப்பாற்றுவார். அப்படிங்கிற மாதிரியே குருவனுடைய பார்வை உங்களுக்கு லக்னத்துக்கு, ராசிக்கு, அதாவது தனுசு ராசி, தனுசு லக்னத்துக்கு விழுகிறதுனால அந்த எவ்வளவு பெரிய தொல்லைகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைகளை கேட்காமல் போனாலும் சரி, முடிவில் வெற்றி பெற போவது நீங்க தான். அதனால தைரியமா இருக்கலாம் நீங்க. அடுத்ததா ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அங்க 1000 தான் ராகு சனீஸ்வரன் போல் அப்படின்னாலும் அது பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தலை பாகத்தை கொண்ட ஒரு நாகம். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் குறைவு இருக்காது. இளைய சகோதரர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும். அடுத்ததா விளம்பரத்துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு போக்குவரத்தும், உங்களுடைய விளம்பரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் இருக்கும். மொத்தத்துல 3ஆம் பாவம் நல்லா உங்களுக்கு செயல்பட்டால்தான் விளம்பரத்துறையில் ஜொலிக்க முடியும். விளம்பரத்துறை அப்படிங்கிறது என்னன்னாக்கா, MBA படிச்சுட்டு மார்க்கெட்டிங் பண்றவங்க, ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த 3ஆம் பாவம் சிறப்பா இருக்கணும்.
அடுத்தது யூடியூபர்ஸ், விளம்பர படங்களில் நடிப்பவர்கள், யூடியூபர்ஸ், சின்னத்திரை அப்படிங்கிறது பூராமே வந்து அந்த 3வது ராசியில தான் இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து முதலில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சோதனை கொடுத்து முடிவு வந்து நல்ல விதமாக இருக்கும். திசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுனாக்கா அற்புதமா இருக்கும். இந்த விளம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்க சொல்லக்கூடிய தகவல்கள், ஆலோசகரா இருந்தீங்கன்னாக்கா ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்கிட்டவங்களுக்கு அற்புதமான பலன்களை அவர்களும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கும் அதன் மூலியமா பாராட்டுகள் கிடைக்கும். அடுத்ததா வந்து அடிக்கடி உங்க செல்போன் வந்து மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த தடவை மொத்தத்துல எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட இந்த கம்ப்யூட்டர் அத்தனைக்குமே வந்து ராகு தான் வந்து அதிபதி அப்படிங்கிறதுனால, இதுவே விஞ்ஞான யுகம். இதற்கு வந்து அதிபதி ராகு தான். உங்களுடைய செல்போன் அடிக்கடி வேலை வைக்கும். வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால 3ஆம் பாவத்தை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கேது இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால, 9ஆம் பாவம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான கேந்திரம் அது. 9ங்கிறது அதிர்ஷ்டம். கடவுள், கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இயற்கையிலிருந்து, பிரபஞ்ச பேராற்றலிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது அது பூராமே தடைபடும். தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். தந்தையின் மூலியமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தந்தையின் மூலியமா வரவேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் தடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆகையினால 9ஆம் பாவம் லேசான தடைகளை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும். கேது இருக்கிற இடம் கொஞ்சம் தடை ஏற்படும். அதுல வந்து திருப்தியே ஏற்படாது உங்களுக்கு. 9ஆம் பாவத்தின் மூலியமாக எந்த விஷயங்கள் நடந்தாலும் திருப்தி அடைய முடியாது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் திருப்தியே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கும். அடுத்ததா குரு வந்து 7ல இருக்கார். சனீஸ்வரனும் குருவும் வந்து 7ல பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆகையினால குரு உங்களுக்கு 7ல இருக்கிறது பவர்ஃபுல்லா இருக்காது. குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை அப்படிங்கிறது 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கும் உங்கள் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருப்பதனாலும் முக்கால்வாசியான உங்க ஆசைகளை வந்து நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம். தொழில் லாபம் அப்படிங்கிறதும் அந்த இடம் தான். குரு பார்வை இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஆனாலும் செலவுகளும் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். வரவும் செலவும் கிட்டத்தட்ட இணையாகவே தான் இருக்கும். கொஞ்சம் மீதிப்படுத்துறதுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த பணத்தை மீதி பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா 10வது ராசியை சனீஸ்வரன் பார்க்கறதுனால. ஆகக்கூடி பண போக்குவரத்து, வரவு செலவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஈக்குவலாவே தான் இருக்கும். பெருசா மீதி பண்ண முடியாது. அடுத்தது குருவினுடைய பார்வை லக்னத்துக்கே விழுகிறதுனால, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுடைய தனித்தன்மைக்கு கொஞ்சம் வந்து ஏற்புடையதாக இருக்காது. உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்களோ, உங்க மேலதிகாரியோ, இல்ல யாரையாவது நீங்க சார்ந்து இருந்து அவர்களுக்கு கீழ வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களுடைய முதலாளி உங்க வார்த்தைகளை வந்து பெருசா மதிக்க மாட்டார். உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களும் பெருசா மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இப்ப உங்கள வந்து குரு பகவான் காப்பாத்திக்கிட்டே இருப்பார். அடுத்ததா குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து 9ஆம் பார்வை 3வது ராசிக்கு விழுகிறதுனால தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்ற உங்களுடைய செயல்கள் பூரா வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த குருவினுடைய பார்வையினால். இளைய சகோதரர்களுக்கும் அற்புதமான நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. காரணம் 3வது ராசிங்கிறது இளைய சகோதரர்கள் அப்படிங்கிறது, 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரன் அப்படிங்கிறது. உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பின் மூலியமாக நல்ல பலன்களை சொல்லலாம். ஆனா அவங்களுடைய ஜாதகத்தில் ராசி உங்க நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா வந்து குரு பெயர்ச்சி நடக்க போகுது 6வது மாசம். 6வது மாசம் குரு பெயர்ச்சி வந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு போறார் குரு. லக்னாதிபதி அஷ்டமத்திற்கு போகிறார் அப்படின்னாக்கா 4ஆம் அதிபதியும் அவரே தான். இப்ப இந்த 2 இடத்துல ஏதாவது ஒண்ணு பாதிக்கும். எப்படி பாதிக்கும் அப்படின்னாக்கா, லக்னத்தை பாதிச்சாலும் அவருடைய பார்வை வந்து 12வது ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும், ராசிக்கு 2ஆம் இடத்தையும், ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த 3 பாவங்கள் தப்பிச்சுக்கும். 12ங்கிறது விரய செலவுகள், சுப விரயம்னு சொல்லக்கூடிய அந்த 12ஆம் பாவத்தினுடைய சுப விரயங்கள் அதிகமாகும். அதுக்குண்டான வரவும் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். 2ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்றது. ஏற்கனவே யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா, இல்ல வராம ரொம்ப நாளா நின்னு போயிருந்துச்சுனாக்கா, அந்த பணம் வந்து திரும்ப உங்க கைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் 90% இருக்கு. அடுத்ததா சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4வது ராசியை பார்க்கும்போது சனீஸ்வரன் அங்க ஏற்கனவே பலத்தோட இருக்கிறார். சனீஸ்வரன் வந்து குருவனுடைய வீட்டில் சுபத்தன்மையோட இருக்கும்போது அந்த இடத்துக்கு குரு பார்வையும் உச்ச குரு பார்வையும் கிடைக்கிறதுனால 4ஆம் பாவம் உங்களுக்கு ரொம்ப வலுவாகும். வலுவாகுச்சுனாக்கா அசையா சொத்துக்கள், வீடு வாங்குறது, நிலம் ரொம்ப நாளா விற்காம இருந்துச்சுன்னா அந்த நிலத்தை விற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல விலைக்கும் நீங்க விற்கலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது நம்மளுடைய பார்ட்னர்ஸ், உங்களுடைய பார்ட்னருங்க சுய தொழில் அப்படிங்கிறதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும். 6வது மாசத்துக்கு மேல அதெல்லாம் சரியாயிரும். பார்ட்னர்னு சொல்லும்போது மனைவி, துணைவி, மொத்தத்துல துணைவி, துணைகள், வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்ல. ஆணா இருந்தா பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தா ஆணுக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள் இதற்கு மேல் தான் 6வது மாசத்துக்கு மேல தான் நடக்க போகுது. நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். அதையெல்லாம் கெட்டியா பிடிச்சிக்கங்க. நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகளை அது கொடுக்கும். இப்ப இருக்கிற வரைக்கும் அதை தராது. காரணம் என்னன்னாக்கா
குரு இருக்கும் இடம் பலகீனப்பட்டு போயிரும். அப்போ 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கும். பார்ட்னர்ஷிப், சுயதொழில், பொதுஜன தொடர்பு, மனைவி கணவன் மனைவி உறவு இதில வந்து பெரிய அந்யோன்யம் இருக்காது. அதில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வில்லங்கம் இருந்துகிட்டு இருந்திருக்கும். இதுக்கு மேல 6வது மாசத்துக்கு மேல உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை இருக்கு. அதை பத்தி ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களுடைய தீய வினைகள் குறைந்து, நல்வினைகள் உங்களுக்கு வந்து அதிகப்படும்படியாக ஆகறதுக்கு, நீங்கள் இயற்கையிலேயே 9வது ராசியில் பிறந்தவர்கள். காலபுருஷ லக்னத்தின் 9வது ராசியில் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் பிறந்தவர்கள். நீங்க வந்து வியாழக்கிழமை நாள் தட்சணாமூர்த்தி கோயிலுக்கு போய் சாயங்காலம் போய் இந்த மூக்கு கடலை, கொண்ட கடலைன்னு சொல்றாங்க இல்லையா? அதை சுண்டல் செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க தெய்வத்துக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில இருக்கிறவங்க நிறைய பேர் அங்க இருப்பாங்க. அந்த வியாழக்கிழமை நாள்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு, அந்த இடத்திலேயே குருவனுடைய எப்பயுமே சாமிக்கு நேரா அமரவும் கூடாது, நின்னு சாமி கும்பிடவும் கூடாது. அந்த தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது. குரு பகவான் பார்க்க நீங்க முன்னாடி அமர்ந்து அந்த சுண்டலை எல்லாம் குடுத்துட்டு, ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்திலேயே உங்க டைம அந்த இடத்துல விரயம் பண்ணிட்டு வரணும். விரயம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா, தீய தாக்கங்கள் குறைந்து நல் பயன்கள் நீங்கள் பெறுவது நிச்சயமாக நடக்கும் உறுதி. ஆகையினால் எல்லா வினைகளும் நல்வினைகளாகவே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று இந்த பிரபஞ்ச பேராற்றலை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.